மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸில் ஒரு நியூஸ் நல்லா தரமான ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் எடுத்து 360 ஆங்கிளில் எல்லா விதமான கொஷின்ஸையும் அதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் என்னெல்லாம் வருமோ அதை எல்லாத்தையும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். நியூஸுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டு இருக்கு. 100 hours ஆஃப் கிளாஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் ஓரியன்டாக இருக்கும். டெஸ்ட் எழுதி நீங்கள் எவாலுவேட் உடனே செஞ்சு கொடுப்போம். டிட்பிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற ப்ரிலிம்ஸுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Center's tobacco tax rejig to take effect from February 1. BDs at 18% GST, others at 40%. ஆக்சுவலா நியூஸ் என்ன அப்படின்னா, நியூஸுக்கு முதல்ல ரீசன், இந்த டொபாக்கோவில் கையை வைக்கிறதுக்கான முதல்ல ரீசன் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்னன்னா, இந்த கோவிட் டைம்ல பயங்கரமான லாஸ். ஏன்னா எந்த கடையை ஓப்பன் பண்ணல, எந்த ஷாப்ஸ் ஓப்பன் இல்லை. ஸோ வி கேனாட் செல் எனி டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். ஸோ பயங்கர லாஸ். ஸோ எவ்ரி ஸ்டேட் மஸ்ட் காம்பன்சேட் ஃபார் த லாஸ். அதுக்காக ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பயுமே ரெகுலரா ஃப்ளோ, ரெவன்யூ ஃப்ளோ வந்து ஸ்டேட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ரெவன்யூ ஃப்ளோ இல்லை அப்படின்னா அதற்கான செஸ்ஸை ஒரு சில கேட்டகரி ஆஃப் கூட்ஸ், அந்த கூட்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா சின் கூட்ஸ் ஆர் லக்ஸுரி கூட்ஸ். கூட்ஸை கேட்டகரைஸ் பண்ணி அந்த கூட்ஸ்ல அடிஷ்னலா செஸ் போட்டா, ஸோ லோ டோலரன்ட் மக்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படாத லக்ஸுரி கூட்ஸ்லயும் தேவையில்லாம சிம் கூட்ஸ்லயும் இருக்கிற செஸ்ஸை ஒரு டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செட். ஸோ அந்த கோவிட் டைம்ல இருந்து நம்ம ஸ்டாண்டர்டா வெளியே வர்றப்போ எக்கானமி தேவைப்பட்டது, ரெவன்யூ தேவைப்பட்டதுன்றதுக்காக அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் போடப்பட்டு அது ஒரு டைம் 2026 மார்ச் வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் காம்பன்சேஷன் செஸ் எடுத்து ஸ்டேட்டுக்கு செட்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ முடியுது. இதுக்கப்புறம் அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸை போட முடியாது, ரிவோக் பண்ணி ஆகணும். அதுக்கு பதிலாக அடிஷ்னலா மறுபடியும் இன்னொரு செஸ் போட போறாங்க. ஸோ பிரைஸ் லெவல், ஓவராலா பிரைஸ் லெவல் ஏறாது, அந்த நேம் மட்டும் மாறும். இது வரைக்கும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ், ஆனா இப்ப வேற செஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் இப்ப நடக்குது மேலோட்டமா. நம்ம உள்ள டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னன்றதை பார்க்கணும். ஓகேவா? நியூஸ்க்குள்ள போகலாம். லெஜிஸ்லேட்டிவ் பேசிஸ், நான் சொன்ன அந்த செஸ் போடுறதுக்கு, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் போடுறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பேசிஸா சென்ட்ரல் எக்ஸைஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்க 2020 வரைக்கும், அண்ட் ரிலேட்டட் டு தி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் லீகல் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த லீகாலிட்டி எடுத்து வைக்கிறதுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ்ல கால வைக்கணும்னா இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட் தான். ஓகேவா? செஸ் எண்டு சொன்ன மாதிரி February 1 ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் எண்ட் ஆகுது. ஸோ நம்ம புதுவிதமான செஸ் மறுபடியும் போடணும். ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க இல்லையா? இப்போ அதுல பிடிஸ் வந்து 18%, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பிளேஸ்ட் அட் 40%. பிடிஎஸ்க்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 28% செஸ் இருந்துச்சு. இப்போ 18% குறைச்சிட்டாங்க. அதான் அடிஷ்னலா ஹெல்த் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிஷ்னலா போட போறாங்க. ஆக்சுவலா அந்த இதுல இருக்கு, ஜியோல இருக்கு. அடுத்தது செக்யூரிட்டி செஸ். நியூ செஸ் ஆன் பான் மசாலா யுனைட்ஸ் ஹெல்த் செக்யூரிட்டி டு த நேஷனல் ஆக்ட் 2025. நியூ செஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஓவராலா பிரைஸ் குறையாத மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பான் மசாலா, டொபாக்கோ, இந்த மாதிரி சின் கூட்ஸுக்கு பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணா ஆக்சுவலா நம்மளோட பீப்புள்ஸுக்கு நல்லது செய்யறாவே அர்த்தம் இல்லை. ஸோ அது இல்லாமல் சொல்ல போனா நம்மளோட டிபிஎஸ்பியில ப்ராகிபிஷன் ஆஃப் இன்டாக்சிகன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்ஸ், இந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸுக்கு, அதாவது அடிக்டிவ் ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணுங்கிறது நம்ம டிபிஎஸ்பிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நோக்கி தான் நம்ம
மூவ் பண்ணும். as it is an instrument of instruction. Next, why this rejig matters? Existing excise duty on cigar had become the fraction of paisa. அப்படின்னா இப்போ இந்த எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டிஸ், அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா ஏற்கனவே இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ 100 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னா இந்த 100 ரூபாயில 50 வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் ஆகும், 50 வந்து எக்ஸைஸ் டியூட்டியாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இல்லைன்னா ஒரேடியே ரேட்டு குறைஞ்சிரும். நம்மளோட இந்தியாவோட பாலிசிக்கு ஆப்போசிட்டா இருக்கும், டொபாக்கோ பாலிசிக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் ஃபார் த ஸ்டேபிள் ரேட். ஓகேவா? சொல்யூஷன், revamp the excess duty, the real cigarette prices from faster than income aligned with the global public health. ஸோ இப்போ இந்த 100ல 50% இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆவரேஜ் பர்சனுக்கு ஒரு இன்கம், ஒரு ரெவன்யூ ஒரு ரேட்ல ஏறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை விட இந்த டொபாக்கோ ப்ராடக்டோட ரேட் குறைஞ்சது அப்படின்னா நம்மளோட பாலிசிக்கு ஆப்போசிட். எப்படி இருக்கும்னா ஆங்கிள், இந்தியா வந்து ப்ரொமோட்ஸ் த டொபாக்கோ அப்படின்ற மாதிரி ஆங்கிள் போயிடும். அதுவும் கூடாது. நியூ வேல்யூவேஷன், ஜிஎஸ்டி ஃபார் chewing tobacco products like குட்கா, கைனி will be based on declared retail sale price of the package. அந்த ரீட்டைல் பிரைஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அந்த மேல இருக்க டாக்ஸ். Understanding GST compensation. Assess levied on luxury and sin goods provided under Article 279A. Article 279 அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில்னு வரும். ஸோ அதுல கொடுக்கப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். ஓகேவா? லீகல் ஃப்ரேம்வொர்க் 101 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கே போட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட், காம்பன்சேட் ஸ்டேட் ஃபார் ரெவன்யூ லாஸ் டியூரிங் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கிராண்டரி. ஸோ அந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜிஎஸ்டி படி எவரி ஸ்டேட் மஸ்ட் காம்பன்சேட் வித் 14% ஆஃப் ஜிஎஸ்டி ரெவன்யூ கொடுக்கணும். ஸோ அந்த 14% ஸ்லாப். ஸோ அந்த 14% ரெவன்யூ கொடுக்க முடியாததுனால தான் அடிஷ்னலா நம்ம ஜிஎஸ்டி செஸ், காம்பன்சேஷன் செஸ்ன்னு அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் போட்டு அந்த ரெவன்யூவை கலெக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. புரியுதா? இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் லெவி பண்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா அதோட ரெவன்யூ பெனிஃபிட்ஸ் யாருக்கு போகுதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? ஒரிஜினலி 2017 to 2022, எக்ஸ்டெண்டட் March 2026 to repay the GST compensation. ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். நெக்ஸ்ட், கூட்ஸ் அட்ராக்டிங் காம்பன்சேஷன் செஸ். நான் சொன்னேன் இல்லையா, சின் கூட்ஸ் ஆர் லக்ஸரி கூட்ஸ். அந்த சின் கூட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேன் மசாலா, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னா அந்த கோக்கு, பெப்சி அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் சின் கூட்ஸ். மோட்டார் வெஹிக்கல், லக்ஸரி கூட்ஸ் இதெல்லாம். எஸ்யூவி, ஏசி கார்ஸ், எஸ்யூவிஸ் அந்த ஒரு லிமிட்டுக்கு மேல இருக்கு இல்லையா, ஹை அண்ட் கார்ஸ், அது எல்லாத்துக்குமே உண்டு இந்த காம்பன்சேஷன் செஸ். கோல் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை. லக்ஸரி குட்ஸ்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸ்பெசிபிக் எக்ஸைஸ் டியூட்டி, இது கொஞ்சம் முக்கியமான டாக்ஸ். முதல்ல 2 விதமான டாக்ஸ் இருக்கு, ஸ்பெசிபிக் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் ஆட் வலோரம். ஒரு ப்ராடக்ட் ஒன்று, எக்ஸாம்பிள் கேமரா. இந்த கேமரா லென்ஸு, அதோட ஸ்டாண்டு, அதோட ஆங்கிள், அதோட குவாலிட்டியை பொறுத்து ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அதுதான் ஆட் வலோரம் டாக்ஸ். நம்பர் ஆஃப் கேமராஸ் ப்ரொடியூஸ்டு போடுவாங்க, அது பேர் வந்து ஸ்பெசிபிக் எக்ஸைஸ் டியூட்டி. புரியுதா? ப்ராடக்ட் ஒண்ணுதான், பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி ஆர் த குவாலிட்டி த டாக்ஸ் மே வேரி. இஃப் அட் ஆல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி, it is termed to be ad valorem tax. If at all it is based on the number of cameras are produced or the quantity, it is termed as a specific excise duty. புரியுதா? Fixed amount of tax levied per unit of quantity. Quantity ரொம்ப முக்கியம். ஓகேவா? Key features levied on product of manufacturing
அந்த இந்த குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால அந்த டேர்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பர் லிட்டர், பர் கேஜி ஆர் பர் பீஸ், இந்த மாதிரியான இதுல எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? ப்ராடக்ட் ஸ்டில் கவர்ட், பெட்ரோலியம், டொபாக்கோ, ஆல்கஹால், இதெல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸ்பெசிபிக் டியூட்டி ஆட் வரும். பேசிக்ஸ் குவான்டிட்டி, குவாலிட்டி, இன்ஃபிளேஷன் எஃபெக்ட், ரிக்ரெசிவ். ஸோ குவான்டிட்டி ஏற ஏற அதோட வேல்யூ ஏறிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இன்ஃபிளேஷன் ரேட் வந்து ரெக்ரெசிவா தான் இருக்கும். ப்ரோக்ரெசிவ் அதோட அதிகமாக போகும். இது நியூட்ரல். ஆட் வளரம் வந்து நியூட்ரல். பிரைஸ் சென்சிட்டிவிட்டி லோ, பிரைஸ் சென்சிட்டிவிட்டி ஹை. ஓகேவா? ரெவன்யூ ஸ்டெபிலிட்டி ஸ்டேபிள், இது பிரைஸ் டிபெண்டன்ட். ப்ராடக்டோட பிரைஸ் டிபெண்டன்சி தான் ஸ்டெபிலிட்டி சொல்ல முடியும். ஓகேவா? அட்வான்டேஜஸ் சிம்பிள் டு அட்மினிஸ்டர், ப்ரிடிக்டபிள் ரெவன்யூ, ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். குவான்டிட்டி இவ்வளோ குவான்டிட்டி வரப்போ இவ்வளோ ரெவன்யூ வருது, ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜஸ் ரிக்ரெசிவ், ரெவன்யூ எரோஷன் டியூரிங் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் டைம்ல ரெவன்யூ குறையும் குவான்டிட்டியை பொறுத்து போச்சுன்னா. இன்ஃபிளேஷன் டைம்ல குவான்டிட்டினா பிரைஸ், இந்த ப்ராடக்டோட பிரைஸ் ஏறும், ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் ஏறும், அப்போ ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த ரெவன்யூ குறையும்னு அர்த்தம். So, mark question. Cessation of GST, compensation cess and its implication for center-state physical relation marks a significant milestone. Discuss. Center-state relationல financial distribution பத்தி கொஸ்டின். ஓகேவா? அட்டன் பண்ணி போட்டோ எடுத்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா